ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஈவினிங் டைம் ஆனாலே லைட்டாக பசிக்குதுங்க. அதனால தான் சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், ஆனால் ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வேணும். அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், லாஸ்ட் டைம் நம்ம டே டு டே போயிருந்தோம் இல்லையா, அப்போ வந்து ஒரு கப் கேக் மோல்ட்லாம் நான் வாங்கியிருந்தேன். சரி ஓகே, பாப்பாவும் சாப்பிடுவா, நம்ம டிசைனாக ஏன் கப் கேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். 4 முட்டை. ஆக்சுவலி முட்டை போடாமல் பண்ணணும் தான் யோசித்தேன், ஆனால் எனக்கு முட்டை போட்டால் தான் அந்த ஃப்ளேவரே வருது. ஸோ அதனால் நான் 4 முட்டை போட்டுக்கிறேன். இப்போ அந்த முட்டையை நம்ம நல்லா பீட் பண்ணணும். கையில் பண்ணோன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ நான் பீட்ரு இருக்குது, நான் பீட்ருலேயே பண்ணிக்கிறேன். நல்லா எவ்வளோ ஸ்மூத்தியாக அப்படியே பஞ்சு போல் அப்படியே நுர நிறைய வரணும். அந்த அளவுக்கு இந்த முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கணுங்க. இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குது, ஆனால் நம்ம அடித்து கிட்டத்தட்ட இதை ஒரு பாதி ரேஞ்சுக்கு, கால்வாசி ரேஞ்ச், பாதி ரேஞ்சுக்கு அப்படியே ஃபுல்லாக நிறையா வந்துடணும். அந்த அளவுக்கு இந்த முட்டையை அடித்து எடுத்துக்கணும். இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அடித்து எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த கேக் நல்லா சூப்பராக வரும். ஓகே, இப்போ லைட்டாக அந்த க்ரீமி பதத்துக்கு வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து சுகர் ஆட் பண்ணணும். சுகரை ஒரு நிமிஷம் இருங்க, நான் வெயிட் மிஷின் எதுக்கு எடுத்தேன்னு எனக்கு தெரியல. ஓகே, நம்மக்கிட்ட கப் இருக்குது, நம்ம கப்லேயே போட்டுக்கலாம். ஆக்சுவலி இதில் வந்து 250 ml, அந்த கப்பில் 2 கப்பு போடணும். ஆனால் நான் அப்படி போடலை. நம்ம வந்து 250 ml நான் ஒரே ஒரு கப்பு தான் போட்டிருக்கேன் சுகரு. ஏன்னா நான் அதிகமாக சுகர் போட மாட்டேன். 2 கப்புக்கு பதிலாக நான் ஒரே ஒரு கப் போட்டிருக்கேன். ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு. இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம அந்த முட்டையோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா போட்டு அடிங்க. வெறும் முட்டையும் சுகரும் மட்டுமே போட்டு அடிச்சிங்கனாலே இந்த கேக் மேலாம் போடுற க்ரீமில் அந்த க்ரீம் தான் இது. இது நீங்கள் நல்லா அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது திக்காக உங்களுக்கு வந்து அந்த கேக் க்ரீம் மாதிரியே ரெடி ஆகிடும். ஆனால் நமக்கு அது தேவையில்லை, நம்ம அவ்வளோ பதம் தேவையில்லை, கொஞ்சம் கம்மியாகவே அடிச்சுக்கலாம். அந்த எக்கோடைய ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சோண்டு. ஓகே, எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதில் வந்து கோதுமை மாவு போடலாம். நான் மைதாவில் பண்ணல, நான் கோதுமை மாவில் தான் பண்ணுறேன். அதே 250 ml அந்த இதுவில் வந்து 2 கப்பு போடணும். ஓகே, இப்போ 2 கப்பு 500 ml போட்டாச்சு நம்ம. இப்போது 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை வந்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இப்படி நல்லா இறுக ஆரம்பிக்கும். இறுகி இப்படி ஒரு பதத்துக்கு வரும். இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணோன்னா மில்கில் பட்டரை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஸ்டவ் எடுத்துக்கலாம். 80 ml கப்பில் நான் 2 கப்பு ஊற்றுறேன். ஸோ 160 ml. இதில் நான் 100 ml வந்து பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகிட்டு அந்த சூடோடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சூடோடு அப்படியே இதில் ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து நம்ம கப் கேக் மோல்டில் ஊற்றிட்டு ஓவனில் வைக்கணும். அவ்வளோதான் மேட்ரு. ஸோ நான் அந்த கப் கேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுதாங்க, நான் வந்து ஹார்ட் அண்ட் ஷேப் வாங்கியிருந்தேன். இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இதில் வந்து ஒரு 1 2 3 ஒரு 6 இருக்குது. ஓகேங்களா, 6 கப் கேக் வரும். எப்பயுமே இதை வந்து நம்ம ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, பாதி அப்படி இல்லைன்னா முக்கால் தான் ஊற்றணும். ஏன்னா இது வந்து மேலே உப்பி வரும்.
ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா அப்புறம் மேலே வரைக்கும் வந்துடும் ஃபுல்லாக. ஸோ நான் முக்கால் ஊற்றிக்கிறேன். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகட்டும். நெக்ஸ்ட் டைம் நம்ம இதே கப் கேக்கில் வேறு ஃப்ளேவர் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி என்கிட்ட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு இருக்குது. நான் அதனால் தனியாக ஒரு 2 கப் கேக் மோல்டில் ஊற்றி வச்சுக்கிறேன். மொத்தம் 8 வந்திருக்கு. அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம 180 டிகிரியில் ஓவன் ஆன் பண்ணி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். இப்போ இது ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதை அரேஞ்ச் பண்ணிடலாம். என்னடா இது மேலே எதோ போட்டு வச்சுருக்க அப்படின்னு கேட்காதீங்க. வீட்டில் வந்து அந்த டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் அந்த சாக்லேட் பட்டன்ஸ், அப்புறம் அந்த செரி, இதெல்லாம் கொஞ்சம் வீட்டில் இருந்தது. லாஸ்ட்டாக அந்த ப்ளம் கேக் பண்ணியிருந்தோம், அதில் பேலன்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் மேலே அப்படியே ஒரு டாப்பிங்ஸாக போட்டு வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் ஆனதுனால சும்மா செக் பண்ணேன். ஆக்சுவலி இன்னும் ரெடி ஆகலை. எப்பவுமே இந்த ஸ்டிக்கை வச்சு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அது கன்ஃபார்ம் பண்ணாமல் எடுக்காதீங்க. இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்டிக்கு வச்சு இப்படி நம்ம குத்தி பார்த்தோம்னா அது ஒட்டாமல் அந்த ஸ்டிக் அப்படியே வெளியில் வரணும். அப்படி வந்துச்சுன்னா அந்த கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகே, எனக்கு 20 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடுச்சு. அங்கே பாருங்கள், அப்படியே கடையில் இருக்க கப் கேக் மாதிரி சூப்பராக வந்திருக்கு. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ என்னென்னா இது அழகாக அந்த மோல்டுக்குள்ளேருந்து உடையாமல் வெளியில் வரணும். அப்படி வந்துடுச்சுன்னா சக்ஸஸ். நம்ம என்ன பண்ணலான்னா, நெக்ஸ்ட் டைம் இந்த 6 கப் கேக் இருக்கு இல்லையா, அதில் ஒன்றுத்துலேயும் ஒரு ஃப்ளேவர்னு சொல்லி ட்ரை பண்ணலாம். ஓகே, ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. உடனே வந்துடுச்சு. அதுலேருந்து எதுவுமே ஒட்டலை, எதுவுமே உடையலை, சூப்பராக வந்திருக்கு. அங்கே பாருங்கள் அந்த ஷேப். ஆஹா, சூப்பர். சரி, ஓகே, நம்ம இது இப்போ புட்டு எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, சூப்பர், நல்லா சாஃப்டாக. ஆஹா, ஆவி பறக்க ஒரு கப் கேக். இந்த ஒரு கப் கேக்கும் அப்படியே சைடில் ஒரு காஃபியும் வச்சுட்டு லைட்டாக ஏதாவது மிக்சர், முறுக்கு, இல்லைன்னா சமோசா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிட்டோன்னா அந்த ஈவினிங் டைம் செம்மையாக இருக்கும். சூப்பர், செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலி நான் நினச்ச மாதிரியே வந்திருக்கு. சுகரும் கரெக்டாக இருக்குது. சூப்பராக சாஃப்டாக கரெக்டாக வந்திருக்கு. எனக்கு இப்போ என்னென்னா இந்த ஹார்ட் இன் ஷேப் தான் மேட்ரு. ஏன்னா அது ஷேப் இல்லை, கொஞ்சம் ஈஸியாக வந்துடுச்சு. எனக்கு இந்த ஹார்ட் இன் ஷேப் கரெக்டாக வருமா அப்படின்னு ஒரு டவுட்டாகவே இருக்குது. இப்போ கரெக்டாக தெரியுதா? சரி, ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். சூப்பர். ஆக்சுவலி அந்த டிசைன் எப்படி இருக்கோ அப்படியே சூப்பராக வந்திருக்கு. நாங்கள் பாருங்கள், அந்த ஷைனிங்காக அந்த ஷேப் கொஞ்சம் கூட மாறாமல் உடையாமல் அந்த ஹார்ட்டின் கூட அழகாக, அவ்வளோ அழகாக வந்திருக்கு. எஸ், ஸோ மிஷன் சக்ஸஸ். நம்ம நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி வேறு ஃப்ளேவரில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.